ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் என்ன கேப் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வேற வேற மாதிரி இருக்கு. பழைய காலகட்டத்தில் அது பாட்டு வருஷம் குழந்தை பிறகு ஒரு 10 குழந்தை பெற்றிருப்பாங்க. அது வந்து நான் சொல்றது நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னாடி. அப்புறம் இந்த 2 குழந்தை இதை வந்து அரசாங்கம் வந்து அப்படியே நெருக்கி பிடிச்சாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும், இல்லைன்னா காப்பாற்றி போட்டுருவேன், இல்ல அபார்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தேவையில்லைங்க. நல்ல வேலையில இருக்கீங்க, இல்ல அரசியல்வாதியா இருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு தொழில நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு 2 குழந்தை வேணும். அடுத்தடுத்து உடனே நீங்க பெற்றுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. பட் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த 6 மாசத்துக்குள்ளே குழந்தை உண்டாகணும்னா தாராளம் உண்டாயிக்கோங்க. அதனால எந்த ஒரு தவறு கிடையாது. கேப்பிங் இஸ் நாட் நீடட் ஃபார் ஹெல்தி பீப்பிள். ஹெல்தி இல்லாம உங்களுக்கு தான் அது தேவை. அது பர்டிகுலரா ரத்த சோகை இருக்கிறவங்க. அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு விட்டமின்ஸும் கம்மியா இருக்கும். அப்ப விட்டமின்ஸ் கம்மியா இருக்கும்போது குழந்தை உண்டாச்சு வச்சுக்கோங்க. குழந்தை வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுனா வெறும் சாதம் நிறைய சாப்பிடுறது கிடையாது, வெயிட் அதிகமா இருக்கிறது கிடையாது. உணவுல ஆரோக்கிய உணவு இருக்கணும். அதுல நீங்க கவனம் செலுத்தணும். அதுதான் இப்ப முக்கியமானது. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த பிரெக்னன்சி கேப்பே வேண்டாம். ஒரு குழந்தை உண்டாகி பிறந்து ஒரு 6 மாசத்துல திருப்பி ஒரு குழந்தை உண்டாயிக்கலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக 2 குழந்தைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கூட ஒரு கேப் விட்டுக்கலாம். அதனால அப்பப்போ காலகட்டத்தில் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது ஏஐ காலம். அதனால எத்தனை குழந்தை வேணும் டிசைட் பண்ணிட்டு அதை எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்குள்ள உணவுகள் சாப்பிடுறதுக்குள்ள மனப்பக்குவமும் இருக்கணும்.